35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது. எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே ஆளுங்கட்சி தரப்பிலேயே அதுக்கான பதில்கள் வைக்கப்பட்டது. அப்படி இருந்து கூட இன்னும் எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி வரவில்லை. இது சரியாது? திருப்தி இல்லை. எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை. திருப்தி வரவில்லை என்பதை விட பதில் வரவில்லை. கிட்டத்தட்ட காஷ்மீர் எல்லையிலிருந்து, எல்லை பகுதியிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவு வந்திருக்கிறோம். அது ஆயிரக்கணக்கான கூடுகிற இடம். ஆனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்தில் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லை. நடந்து தான் வந்தாங்க போலீஸ்காரவங்க. அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு போகிறது கூட கஷ்டப்பட்டோம். பல மணி நேரம் ஆச்சு. 4 பேர், அதுவும் எங்க பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பார்டர்ல இருந்து, எல்லை பகுதியிலிருந்து 4 பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்தான். அந்த விட்டு திரும்பி போயிட்டான். அவங்க பிடிக்கல. இந்த ஏப்ரல் 22 தாக்குதல் நடந்த உடனே சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய பிரதம மந்திரி தன்னுடைய பயணத்தை எல்லாம் பாதியிலே முடிச்சுட்டு ஓடி வந்தாருங்க. நம்ம எல்லாரும் அப்போ ஓடி வருவதை பற்றி இந்த நாட்டோட கோடி மீடியாக்கெல்லாம் அப்படியே பத்திரிகைகள் எழுதுறாங்க. அவர் கண்கள் சிவந்திருந்தது, கண்ணம் சிவந்திருந்தது, அவ்வளவு கோபக்கணலோடு இந்தியாவுக்கு வந்தாருன்னா நம்ம காஷ்மீருக்கு போவார்னு பார்த்தோம். அவர் காஷ்மீருக்கு போகல, பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் போனார். அவர் என்ன சொல்றாங்க, அவர் அமெரிக்க துணை அதிபர் பேசினாரு. அந்த சமயத்துல பாகிஸ்தான் திரும்ப பெற்றுக்கொள்ள, போரை நிறுத்திக்கொள்ள தயாராகிவிட்டது என்று சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்புறம் ஏன் ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தணும்னு சொன்னாரு? இப்போ பாகிஸ்தானோட எண்ணெய் எடுத்து கொடுக்கறதுல, எரிபொருள் எடுத்து கொடுக்கறதுல நாங்கள் உதவி செய்ய போகிறோம். இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டும் ஒரு அறிவிப்பை செய்கிறாரு. என்ன அறிவிப்பு செய்கிறாரு தெரியுங்களா? இந்த இப்படியே இருந்தால் இந்தியா பாகிஸ்தானிடம் எரிபொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லிவிட்டு கிண்டல் அடிக்கிறாருங்க. ரஷ்ய பொருளாதாரம் அழிந்து விட்டது, இந்திய பொருளாதாரமும் அழிந்து விட்டது, ஜீரோவாகிவிட்டது இந்திய பொருளாதாரம். இப்போவாது உங்களுக்கு கோபம் வருமா? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஏன் அரசியல் செய்கின்றன? அவருடைய தேசபக்தி கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டி நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டி. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது. எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே ஆளுங்கட்சி தரப்பிலேயே அதுக்கான பதில்கள் வைக்கப்பட்டது. அப்படி இருந்து கூட இன்னும் எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி வரவில்லை. இது சரியாது? திருப்தி இல்லை. எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை. திருப்தி வரவில்லை என்பதை விட பதில் வரவில்லை. அது ஆபரேஷன் சிந்தூருக்கு காரணம் என்ன? பகல்காம் தாக்குதல். அதாவது ஏப்ரல் 22 நம்ம சுற்றி பார்க்க போனால் அப்பாவி பொதுமக்கள் கிட்டத்தட்ட காஷ்மீர் எல்லையிலிருந்து, எல்லை பகுதியிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவு வந்திருக்கிறான். அது ஆயிரக்கணக்கான கூடுகிற இடம். அங்கே பல பாதுகாப்பு படை இருக்கிறது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, காஷ்மீர் போலீஸ் இருக்குது. ஆனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்தில் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லை. நடந்து தான் வந்தாங்க போலீஸ்காரவங்க. அதுக்கப்புறம் அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு போகிறது கூட கஷ்டப்பட்டோம். பல மணி நேரம் ஆச்சு. அப்போ நம்ம கேட்குற கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. இப்போ துரைபாண்டியன் எங்கே இருக்கிறான் என்று கண்காணிக்க முடியுமா? கண்காணிக்க முடியும். நான் இப்பொழுது ஆகாயம் டிவியில் இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு ஆள் பார்க்க முடியும். இன்றைக்கி அந்த அளவுக்கு சேட்டலைட் வசதி அதிகமாகிவிட்டது. நான் யாரோட பேசி கொண்டிருக்கிறேன் என்பதும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறோம். 4 பேர், அதுவும் எங்க பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பார்டர்ல இருந்து, எல்லை பகுதியிலிருந்து 4 பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்தான். சுட்டான். அந்த சுட்டுட்டு திரும்பி போயிட்டான். அவங்க பிடிக்கல. இப்போ கொண்டுட்டீங்க. இப்போ கொன்னதுக்கு அப்புறம் ஐடென்டிட்டி பற்றி சொல்கிறீங்க. எப்படி உள்ளே வந்தாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஆர்டிகல் 370 திரும்ப பெற்று காஷ்மீரை 2ஆம் யூனியன் பிரதேசமாக பிரித்ததுக்கப்புறம் தீவிரவாதம் குறைந்து விட்டது என்று சொன்னீர்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் இந்த செயல் நடைபெற்றிருக்கிற. அப்படியானால் ஆர்டிகல் 370 நீங்கள் திரும்ப பெற்று நீங்கள் எடுத்த நடவடிக்கை தோல்வி அடைந்து விட்டது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறேன். நான் அது கூட போகல. எப்படி வந்தாங்கன்னு அந்த செக்யூரிட்டி லேப்ஸ். சிந்தூருக்கு காரணம் என்ன? ஏப்ரல் 22 அப்பாவி மக்கள் தாக்கப்பட்டது தான், சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டது தான். சரி, அதுக்கு அடுத்து நீங்கள் தாக்குதல் சிந்தூர்
தாக்குதல் நடத்தினீங்க, சிந்தூர் ரத்தம் தான் உங்க உடம்புல ஓடுதுன்னு சொன்னீங்க. இந்த ஏப்ரல் 22 தாக்குதல் நடந்த உடனே சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய பிரதம மந்திரி தன்னுடைய பயணத்தை எல்லாம் பாதியிலே முடிச்சுட்டு ஓடி வந்தாருங்க. நம்ம எல்லாரும் அப்போ ஓடி வருவதை பற்றி இந்த நாட்டோட கோடி மீடியாக்கெல்லாம் அப்படியே பத்திரிகைகள் எழுதுறாங்க. அவர் கண்கள் சிவந்திருந்தது, கண்ணம் சிவந்திருந்தது, அவ்வளவு கோபக்கணலோடு இந்தியாவுக்கு வந்தார்னா நம்ம காஷ்மீருக்கு போவார்னு பார்த்தோம். அவர் காஷ்மீருக்கு போகல, பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் போனார். ஆனால் காஷ்மீருக்கு போனது யார்? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அங்கே போய் அந்த குழந்தைகளையும் கல்வி கொடுக்குறோன்னு சொல்லி அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன். அப்போது இதில் தேசபக்தியை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையான தேசபக்தி என்ன? அந்த மக்களை ஆற்றுப்படுத்துறது தான். ஆனால் இவங்க யாரும் பண்ணலை. 3 நாள் கழித்து தான் அமித்ஷா போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார். சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது எங்கள் இதயத்தில் தேசம் இருக்கிறது, உங்கள் இதயத்தில் தேர்தல் இருக்கிறது என்று நேரடியாக பிரதம மந்திரியை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதனால் இதையும், அதாவது இந்த தாக்குதலை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா முஸ்லீம் விரோத கருத்துக்களை பரப்புவது, ஹேட் பாலிடிக்ஸ்னு சொல்லும்போது வெறுப்பு அரசியலுக்கும் அதே நேரத்தில் தேர்தலுக்கும் பயன்படுத்துகிறார்கள். இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அப்படி சொல்லும்போது அந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்ல. நான் சொல்லிடுறேன். சிந்தூர் தாக்குதல் நடத்தினீங்கல்ல, போரை நிறுத்தினீங்க, யார் நிறுத்தினதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது தெளிவா சொல்லிட்டாங்க. எங்க சொன்னார்? தெளிவா சொன்னார். இப்ப நான் அந்த கேள்வி கேட்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்ன நீங்க தெளிவா சொன்னீங்க? அவர் என்ன சொல்றாங்க? அவர் அமெரிக்க துணை அதிபர் பேசினாரு. அந்த சமயத்துல பாகிஸ்தான் திரும்ப பெற்றுக்கொள்ள, போரை நிறுத்திக்கொள்ள தயாராகிவிட்டது என்று சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா அப்புறம் ஏன் ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தணும்னு சொன்னாரு? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யாரிடம் பேசிவிட்டு அறிவித்தார்? பாகிஸ்தானிடம் மட்டும் பேசிவிட்டு அறிவித்தாரா? இந்தியாவிடம் யாரிடம் பேசினார்? துணை ஜனாதிபதி வான்ஸ் வந்தார். அவரிடம் நாங்கள் பேசினோம், நாங்கள் தாக்குதலை தொடர்வோம், பாகிஸ்தானை அழிப்போம் என்று சொன்னோம் என்று சொன்னீர்கள். ஆனால் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. அது எப்படி ஏற்பட்டது? ஒன்று, எந்த ஒரு தலைவரும், எந்த ஒரு நாட்டு தலைவரும் இதில் தலையிடவில்லை, சொந்த முடிவு தான் அப்படின்னு நேரடியாக சொல்றாங்கல்ல. எந்த நாட்டு தலைவரும் தலையிடவில்லை என்று சொன்னால், நான் இப்போ 30 தடவை சொல்லிட்டாருங்க ட்ரம்ப், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தினேன்னு. அது என்ன காரணம் சொன்னார்னா, இப்போ அவர் சொன்னதை உண்மையாக ஆக்ஷனுக்கும் கொண்டு வந்துட்டார் ட்ரம்ப். நான் பொருளாதார பிரச்சனைகளை உருவாகவும் நீ உங்களோட வியாபாரம் செய்ய மாட்டேன் என்று பாகிஸ்தானையும் பயங்காட்டினேன், இந்தியாவையும் பயங்காட்டினேன். 2 நாட்டையும் சமமாக வச்சு பேசினார். குறைந்தபட்சம் தீவிரவாதியை உருவாக்குகிற நாடு பாகிஸ்தான் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவையும் பாகிஸ்தானும் சமநிலையில் வைத்து ட்ரம்ப் பேசினார். பொருளாதார ரீதியில் இல்ல சமநிலையை வைத்து, ஒரு தேசங்கிற முறையிலையும் சமநிலையில வச்சு பேசினார். வணிக ரீதியில தான் விரட்டினாங்கிறாரு. நீ அங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய. இப்ப வந்துருச்சு அந்த விஷயம். இப்ப பாகிஸ்தானோட எண்ணெய் எடுத்து கொடுக்கறதுல, எரிபொருள் எடுத்து கொடுக்கறதுல நாங்கள் உதவி செய்ய போகிறோம். இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டும் ஒரு அறிவிப்பை செய்கிறாரு. என்ன அறிவிப்பு செய்கிறாரு தெரியுங்களா? இந்த இப்படியே இருந்தால் இந்தியா பாகிஸ்தானிடம் எரிபொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லிவிட்டு கிண்டல் அடிக்கிறாருங்க. ரஷ்ய பொருளாதாரம் அழிந்து விட்டது, இந்திய பொருளாதாரமும் அழிந்து விட்டது, ஜீரோவாகிவிட்டது இந்திய பொருளாதாரம். இப்போவாது உங்களுக்கு கோவம் வருமா? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. ட்ரம்ப் பேசுறதுக்கு கோவம் வரணுமா? ஆமாம், வரணும். ஒரு நாட்டில் அதனுடைய உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டு இருக்கிறார்கள். தலையிட்டது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ட்ரம்ப் நேரத்துக்கு ஒன்று பேசுறாரு, நாளுக்கு ஒன்று பேசுறாரு. அந்த நாட்டிலே கடுமையான விமர்சனம் இருக்கு, கேலி இருக்கு. ட்ரம்ப் பேசுறதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண நீங்க எதிர்பார்க்குறீங்க? பண்ணணும். உங்கள் நண்பருங்கிறனால தான் நாங்கள் கேட்குறோம். இதுவரை இப்போ கூட சொல்லிட்டு இருக்காரு, உலகத்திலேயே என்னுடைய நெருக்கமான நண்பர் யாருன்னா மோடி. அவர் என்ன ஹவுடி மோடின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். நீங்கள் வெல்கம் ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் குஜராத்தில் நடத்தினீங்க. இவ்வளோ நெருக்கமாக இருந்தீங்க. இன்றைக்கி உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 190 நாடுகளில் எத்தனை நாடுகள் எங்கள் நாடு பாகிஸ்தான் செய்வது தவறு, நாங்கள் இந்திய நாட்டோடு சேர்ந்து இருக்கிறோம் என்று சொன்ன நாடு எத்தனை சொல்லுங்கள்? அதை பாராளுமன்றத்தில் சொன்னாங்களா? எத்தனை நாடுகள்னு பொதுவாக சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக என்ன நடந்தது? என்ன, பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், அவனுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிடிக்காது, ஆனால் அவன் நம்மளை சப்போர்ட் பண்ணல. பக்கத்தில் இருக்கிற பர்மா, அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணல. நேபாளம் நமக்கு சப்போர்ட் பண்ணல. இவங்க எல்லாம் நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சின்னஞ்சிறு நாடுகள். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, உலக நாடுகள் மத்தியில் நாம் தனிமைப்பட்டு நிற்கிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை வந்து விட்டது. இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை எதிர்க்கட்சிகள் வரைய விரும்புகின்றன. நீங்க நாங்க வரையவே இல்லை. இதுதான் உலகத்தில் இருக்கிற உண்மை. நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. ராகுல் காந்தி அந்த கேள்வி கேட்டாரு, எதிர்க்கட்சிகள் அந்த கேள்வியை கேட்டாங்க. உங்களோடு நின்ற நாடுகள் எத்தனை? G20 நாடு உங்க கூட இருந்துச்சா? G7 நாடு உங்களோடு இருந்ததா? பிரிக்ஸ் நாடு,
நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் தான் அதுக்கு தலைவராகவும் இருந்தீங்க, இப்போ நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்கிறான், பிரிக்ஸ் நாடோடு யார் யாரெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் யார் யாரெல்லாம் எங்களுடைய நாணயத்தை டாலரை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறாரோ அந்த நாடுகளையும் நான் குறிவைத்து தாக்குவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஏன் பயப்படுறீங்க? முதல்ல இந்தியா முக்கியமான குறிக்கோள் பொருளாதாரம், அந்த நாட்டுடைய பொருளாதாரம், அந்த நாட்டுடைய பிஸ்னஸ், அதுதானே அவருடைய பிஸ்னஸை அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டுங்க. இந்திய நாட்டில் சண்டை நிறுத்தம் பற்றி இவர் ஏன் பேசினார்? குறைந்தபட்சம் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளிநாட்டு தூதரகம், நீ உங்களுடைய நாடு இதை பற்றி பேசுவது, உங்களுடைய ஜனாதிபதி பேசுவது தவறு என்று மோடி சொல்லக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது சொல்லியிருக்கலாம், நீங்க இன்னும் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லணும்? சொல்லணும். இதுதான் ஒரு நாட்டினுடைய சுயசார்பு தன்மை. இன்னும் இதே ஒரு சூழ்நிலை 1971 வந்ததுங்க. அமெரிக்காவோட 7வது கடற்படை இந்திய நாட்டை நோக்கி வருகிற பொழுது இந்திரா காந்தி அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டே சொன்னார், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நான் சந்திக்கிறேன் உன்னை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி இந்தியாவுக்கு வந்தார். ஆனால் உங்களால் அப்படி ஏதாவது சொல்ல முடிந்ததா? ஏன் சொல்ல முடியவில்லை? நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு மோடி ட்ரம்ப் இவங்க உறவு பற்றி வெளிப்படையாக மோடி பேசிவிட்டால் இவர் என்னென்ன டீல் போட்டிருக்கிறார், அதானிக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார், அம்பானிக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார், நான் சொன்னேன் அல்லவா உலகம் முழுவதும் நம்மால் கவனிக்கப்பட முடியும் என்று, அதையெல்லாம் கொண்டு வந்து பொதுவெளியில் கொட்டி விடுவார் என்று பயந்து கொண்டுதான், முதலாளிகளுக்கு பயந்து கொண்டுதான் இன்னைக்கு நம்முடைய மோடி ட்ரம்பை எதிர்த்து பேசாமல் இருக்கிறார். இந்த மாதிரி சொல்றது ஏதோ நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் சில முக்கிய தொழில் அதிபர்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்காக இந்திய சில கருத்துக்களை சொல்ல மறுக்குது அப்படிங்கிற சொல்றது நியாயமா? அதுதானே உண்மை. ஏன் உண்மை நீங்க சொல்றீங்க? உண்மையை தான் நாங்க பேசணும், வேற என்ன பேசணும்? நீங்க சொல்றது நான் சொல்றேன், நான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்துகிட்டு இருக்குங்க. போர்ல பயன்படுத்தின ஆயுதங்கள் அதை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்குறோம். ராஃபேலை நீங்க பயன்படுத்தினீங்க, ராஃபேல் தான் மிகச்சிறந்தது நீங்க சொன்னீங்க, அதிக விலை கொடுத்தும் வாங்கினீங்க. ராஃபேல் அனுப்புனீங்களா, அது என்னாச்சு? எத்தனை ராஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டது? நீங்கள் 2ன்னு சொல்கிறீங்க, அது கூட அவங்க ஆதாரப்பூர்வமாக சொல்ல, பத்திரிகையில் செய்தியில் வருது. அமெரிக்கா 5ன்னு சொல்கிறாரு, ட்ரம்ப் 5ன்னு சொல்கிறாரு. பாகிஸ்தான் நாங்கள் நிறைய விமானங்களை சுட்டி வீழ்த்திட்டோம்னு சொல்கிறாங்க. அது சொல்லத்தானே செய்யும், பாகிஸ்தான் எதிரி நாடு. ஆமாங்க, எதிரி நாடு. அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன நமக்கு இருக்கு, நான் அனுப்புனவனுக்கு தெரியும்ல, எத்தனை சொல்லணும், ரகசியம் தானே அது. எப்படிங்க அது ரகசியமா இருக்க முடியும்? அப்போ பாகிஸ்தான்ல இருந்து இங்கே வந்தவங்களை அந்த ராணுவமால் 9 முகாம்களை அழித்தது ரகசியமா இல்லை, 100 பேரை கொன்னது ரகசியமா இல்லை. ஆனால் இந்திய நாட்டில இருந்து தாக்குதலுக்கு உள்ளான எத்தனை விமானம் என்று சொல்வது மட்டும்தான் ரகசியமா? நாட்டோட பாதுகாப்பு குறித்தது அல்லவா இது. எதிர்க்கட்சிகள் ஏன் அது கேள்வி உட்படுத்துது? பாதுகாப்பை பத்தி நம்ம பேசவே இல்லைங்க. பாதுகாப்பு நான் சொல்லிடுறேன். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை தொடங்கியதிலிருந்து, அதாவது என்ன, செந்தூர் ஆபரேஷன் தொடங்கியதிலிருந்து அதற்கு நாட்டுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக வரையில் ஆதரவு பிரச்சாரங்கள் செய்தோம், நடைபயணம் போனோம், ஒற்றுமை யாத்திரையெல்லாம் நடத்தியிருக்கிறோம். அதனால எதிர்கட்சிகளை இங்க குறை சொல்ல முடியாது, வேற எந்த கட்சிக்காரங்களும் நடத்தல. எதிர்கட்சிகள் பாகிஸ்தான் மாதிரி பேசுது, பாகிஸ்தான் ஆதரவா பேசுறது நேரடியா சொல்றாங்க. இதுதாங்க பாஜக. நீங்க அவர்களை கேள்வி கேட்டால் அதை இராணுவத்துக்கு எதிராக பேசுகிறீர்கள், அவர்களை கேள்வி கேட்டால் நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறீர்கள், நீங்கள் மோடியை கிண்டல் செய்தால் அல்லது மோடியை நாம் விமர்சனம் செய்தால் நீங்கள் தேச விரோதி என்று சொல்றாங்க. ஆனால் இதே மன்மோகன் சிங்கை வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னீங்களே, பலவீனமான பிரதமர் சொன்னீங்களே, அப்போ இந்தியா பலவீனம் அடையலையா? ஆனா இன்னைக்கு மோடியை பற்றி பேசினால் மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக பேசுறோம்னு சொல்றீங்க. இது ரொம்ப இரு நாட்டு உறவு தொடர்பானது. இதுல நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லி, தீவிரவாதிகள் தாக்குதல் அதில் உள்ள அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பது நம்முடைய பாதுகாப்பு குறைபாடு. அதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும். சரி, நீங்கள் ஒத்துக்காட்டி பரவாயில்ல. நடந்த விஷயங்களை நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக திசை திருப்ப பார்க்கிறீர்கள். நாங்கள் சொல்ற குற்றச்சாட்டு நீங்களும் அதே தான் வைக்கிறீங்க. யாரு எதிர்கட்சி அதே தான் சொல்கிறோம். ஆமாம், உண்மை தானே. நான் இப்போ நான் சொல்லட்டுங்களா, அவன் மதத்தை கெட்டு தான் கொண்டான்னு சொல்கிறீங்க. ஒரு போனி ரைடர், குதிரை வீரன், குதிரையில் கூட்டிகிட்டு போனவன், அவன் கூட்டிகிட்டு போன அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளை தாக்க வந்தப்போ எதிர்த்து நின்று போறான்னா அவன் செத்து போனான். ஆர்த்திங்கிற ஒரு பொண்ணு, அவங்க அப்பா ராமச்சந்திரன் இறந்து போனார், கேரளா கொச்சியிலேருந்து வந்தவங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் எங்கள் அப்பாவை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டு போயிட்டாங்க. அது ஏதோ ஒரு பட்டாசு வெடிக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய தந்தையை இழந்தேன். அதே காஷ்மீர் எனக்கு 2 சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் நல்லா இருக்கட்டும், நான் அல்லாவை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு இந்து சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள் எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், கடையடைப்பு நடத்தினார்கள். நீங்கள் இதை எதையுமே பேசாமல் முஸ்லீம்கள் பூரா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கிற ஒரு தவறான பிம்பத்தை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீர்கள். நினைக்கலையே. யார்
நீங்க அதை பத்தி பேசவே இல்லையே. நான் கேட்கிறேன், அமித்ஷா பேசினாரு, ராஜ்நாத் சிங் பேசினாரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பேசினாங்க. அங்க இருக்கிற அப்பாவி முஸ்லீம் மக்கள் இந்தியாவோடு நின்றார்கள் என்பதை ஏன் நீங்கள் சொல்லவில்லை? ஒரு வார்த்தை அதில் பேசியிருப்பாங்களா? 3 பேரோட பேச்சில் சொல்லவே இல்லை. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தேர்தலுக்கு பயன்படுத்துவது, முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்துவது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் அப்படி நினைக்கவில்லை. இந்தியா என்பது ஒன்றுபட்ட இந்தியா. அந்த இந்தியாவுக்கு எதிராக யார் தீவிரவாதத்தில் ஈடுபட்டாலும் அதை எதிர்த்து நாம் போராடுவோம் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை. ஆனால் இன்னும் ஏதோ அவங்க சொல்றதில்ல, அவங்க வந்து முழுமையாக சொல்லலை. இப்படி எல்லாம் வெளியே வந்து சொல்றது, பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு அப்புறம் வெளியே வந்து சொல்றது என்பது நாட்டுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு சதியை எதிர்க்கட்சிகள் செய்கின்றனவோ என்ற சந்தேகத்தை ஆளும் பீச்சுக்காக தருது. இப்பன்னு இல்லை, நான் எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து விமர்சனங்களை வைக்கிற எல்லாத்தையும் தேச விரோதின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தானு போகணுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னமோ சொல்ல மாட்டேங்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு ஓடி போகணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஆன்டி இண்டியன்னு சொல்லுவாங்க. இது 3 தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்க தொடர்ந்து சொல்லட்டும். அதை இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியும் அப்படி தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, இவங்களை எதிர்க்கிற எல்லாத்தையுமே அப்படி தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது இல்லை பதில். நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இந்த கேள்விகள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கா? ராகுல் காந்தி வைக்கிறதா சரி, மற்ற எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கா? ஏங்க, இந்திய நாட்டிலுடைய விமானப்படையில் என்ன சேதம் ஏற்பட்டதுன்னு சொல்ல மாட்டீங்களா? விமானப்படையே நீங்கள் அனுப்புறீங்க, ராஃபேல் உலகிலேயே தலை சிறந்த விமானம்னு சொன்னீங்க, அதை அனுப்புனீங்களே. அவன் ஒன்று சொல்கிறானே, நாம் இந்திய அரசாங்கம் நாங்கள் இல்லை இப்படி நடந்தது என்றால் சொல்லலாம்ல, சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, பேசவே மாட்டேங்கிறீங்களே, அந்த சப்ஜெக்டுக்கே வர மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் பெரிஃபரல்னு சொல்லுவோம், வெளியில தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உள்ளார்ந்து எதையும் பேச மாட்டேன்னு என்று சொல்லுகிறீர்களே. அப்போ நம்ம விமர்சனம் வைக்காமல் எப்படி இருக்க முடியும்? இதுக்கான விவாதத்திற்கு அரசு தயாரானதே ஒரு ஜனநாயக அந்த தயார் செய்வதற்கு எவ்வளவு ஜனநாயக போராட்டம் நடத்தியிருக்கோம்னு பார்த்தீங்களா? பாராளுமன்றத்தில் 2 அவைகளும் நடக்க விடாமல் போராட்டம் நடத்திய பிறகுதான் வேற வழியே இல்லாமல் பேச வந்தாங்க. பாராளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னா இவர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாட்டில் போர் முடிஞ்சிருக்கு, அந்த போர் சம்பந்தமா நீங்க பேச வாருங்கள் பிரதமரேன்னு அழைத்தா அவர் இங்க வந்து பேசாம வெளிநாட்டுக்கு போகலாமா? இதுவரையில் நடந்திருக்கா? ஏங்க இது என்னங்க பாராளுமன்றம்? இப்போ திடீர் சடனாக நடந்ததா? இல்லையே. குளிர்கால கூட்டத்தொடர் அது எப்போதும் தொடங்குற மாதிரி தானே தொடங்கியிருக்கு, பட்ஜெட்டுக்கு அப்புறம் தொடங்கியிருக்கு. அப்போ ஏன் நீங்கள் எத்தனை நாளுங்க இருந்திருக்காரு இந்திய நாட்டு பிரதமர்? வந்து பேசினார்ல, வந்து பேசுனீங்க. எப்போங்க? நாங்கள் போராட்டம் நடத்தி வெளிநடப்பு பண்ணி எல்லா கூச்சலிட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. பேசுனதுக்கு அப்புறமும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடுறீங்க. இதுதான் நடந்திருக்கு பாராளுமன்றத்தில். இது வந்து உலகம் முழுவதும் பார்த்துருக்கு, நான் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பார்த்துற, உலகம் முழுவதும் நம்மை பார்த்து எள்ளி நகை ஆடுகிறார்கள். இந்தியாவுக்கு இப்படி ஒரு நிலைமையான. இதுக்கு இடையில என்ன ஒன்று பேசினார் அவர்? நேருவை பற்றி பேசாமல் மோடியால் இருக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ஏன் பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னா இந்திரா காந்தி, நேரு, மோத்திலால் நேரு தான் காரணம், அல்லது ராஜீவ் காந்தி தான் காரணம் தான் சொல்லுவார். இப்போ ஒரு புது பிரச்சனையை கிளப்பியிருக்கார். இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லி நம்ம வந்து சிந்து நதியில் ஒரு நீர்ப்பாசன ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம் பாகிஸ்தானோட. 1960 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நடந்த ஒரு ஒப்பந்தம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரு துரோகம் பண்ணிட்டார். நேரு செத்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? நேரு 1960. அப்போ வெள்ளைக்காரன் ஒரு கிண்டலாக ஒரு சொன்னான், வெள்ளைக்காரன் இருந்தால் வேர்ல்டு பேங்க் இருந்தாங்க அந்த ஒப்பந்தம் போடும்போது, நேரு இருந்தாங்க. இது என்னென்னா, நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டோம்ல, டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டுன்னாரு. கணவன் மனைவி பிரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? பங்கு போட்டு கொடுப்பீங்களே. டைவர்ஸுக்காக பண்ணதுக்கப்புறம் பணம் கொடுப்போம்ல, அப்படி ஒரு ஒப்பந்தம் அப்படின்னாரு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் பார்க்குறாங்க கேட்குறாங்க. சில பத்திரிகைகள் மட்டும்தான் இதை பற்றி எழுதுகிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த நீர் ஒப்பந்தம் IWT, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, 1960 நடந்தது. அதை உலக வங்கியும் சேர்ந்து தான் போட்டாங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை நான் நிறுத்திடுவோம், நாங்கள் நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம உண்மைன்னு தெரியாது, யாரும் போய் நம்ம பார்க்கல. ஆனால் முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல சிந்து நதி அல்லது இண்டஸ் ரிவர் அது இந்தியாவிலேயே பிறந்தது, இந்தியாவுக்கு சொந்தமானதா? திபெத்தில் உற்பத்தி ஆகுதுங்க. திபெத்தில் உற்பத்தி ஆகி இந்தியா வழியாக வருது. இந்த நதி இந்த இந்து நதினால நமக்கு என்ன நன்மைங்கிறது இருக்குது. கிழக்கு பகுதியில் பாய்கிற 3 நதிகள், அந்த 3 நதிகளை நாம் வந்து அணை கட்டியிருக்கிறோம், மின்சாரம் தயாரிக்கிறோம், எல்லாம் பயன்படுத்துகிறோம். மேற்கு பகுதியில் பாய்கிற 3 நதிகள், அதை பாகிஸ்தான் அணை கட்டியிருக்கான், மின்சாரம் தயாரிக்கிறோம், அதுவும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நான் நிறுத்துவேங்கிறான். இன்றைக்கி வந்து டெக்னோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகிற அணைகள் சம்பந்தமான நம்முடைய என்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு அப்படி ஒரு வசதியே இல்லைன்ட்டாங்க. இப்போ கூட தண்ணியை தேக்கி வைக்கவே முடியாது. அப்படி தேக்கி வைத்தால் ஜம்மு காஷ்மீர் அழிந்து விடும். நீங்கள் ஒருவேளை இனிமேல் அணை கட்ட ஆரம்பித்தால் 15 வருஷம் ஆகும். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு விளம்பரம் வந்திருக்கு பாருங்கள். 40 வருஷமாக வர்ற விளம்பரம் இன்றைக்கும் வந்திருக்கு. என்ன விளம்பரம் தெரியுங்களா?
இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு இடையில ஒரு அணை கட்ட முடியுமாங்கிறதுக்காக ஒரு விளம்பரம், 28,000 கோடிக்கு விளம்பரம். ஒருத்த கூட வரல. 40 வருஷமா அந்த விளம்பரம் வந்துட்டு இருக்கு. ஒருத்தம் கூட போட்டி போட்டு வந்து நான் அணை கட்டி தர்றேன், தண்ணியை தேக்க முடியும். ஏன்னா அந்த இண்டூஸ் ரிவர் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து வர்ற வேகம் இருக்கு பாருங்க, அது சாதாரண வேகம் அல்ல. அந்த கிளேசியர் பனிக்கட்டிகள் எல்லாம் உடைந்து தண்ணீராக பெருக்கெடுத்ததுன்னு சொன்னால் நம்மளால தாக்க பிடிக்கவே முடியாது. அதை வந்து நம்ம நீரை தேக்கி வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொல்ல. ஆனால் இந்திய நாட்டோட பிரதமர் என்ன சொல்றாருங்க, அதாவது ஒரு ஸ்டேட்மென்ட்ஷிப்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு தலைவர் பேசினால் அவரிடம் வந்து ஒரு பெருந்தன்மையோடு ஒரு ஸ்டேட்மென்ட்ஷிப் வெளிப்படுன்னு சொல்லுவோம். சில கட்சிக்கு ஸ்போக்ஸ்மேன் இருப்பாங்க, அவங்க வந்து கட்சியோட முடிவை சொல்லுவாங்க. சில பேருக்கு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய பிரதமர் பேசியது ஸ்டேட்மென்ட்ஷிப்பும் இல்லை, அல்லது ஒரு பத்திரிகை செய்தி தொடர்பாளர் மாதிரி இல்லை. எப்படி இருந்ததுன்னா பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் மாதிரி இருந்தது. அதில் ஸ்டேட்மென்ட்ஷிப் வெளியிடப்படவே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட திரு துரைபாண்டியன் மிக்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.